இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 23 சனிக்கிழமை மே மாதம் 2026 கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளை இந்த நாட்களிலும் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக நான் சந்திப்பதில் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்றும் அறிவும் புத்தியும் வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களில் இந்த வார்த்தையை இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, வேதத்திலே பார்ப்பீர்களா இருந்தால் தேவன் ஒரே ஒரு ராஜாவாகிய சாலமோனுக்கு தான் இந்த நாட்களில் அந்த ஞானத்தை கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அதற்கு ஒரு உறுதிமொழியாக இருக்கிறதை அங்கே காண்கிறோம். தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலமாய் ஜனங்களை ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் அந்த கிருபையை செய்தார். தாவீது நிமித்தமாக அப்படியாக செய்தார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஞானத்தில் குறைவானவர்கள் கேட்கிற வேளையிலே ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாக ஞானத்தை கொடுக்கிறவருமாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் யாக்கோபு புஸ்தகத்திலே இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானத்தை தேவன் தருகிறார் என்றும் அவர் வாயில் நின்றும் அறிவும் புத்தியும் வரும் என்பதை முதலாவது இந்த மாமிச தேகமுள்ள மனுஷர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவனும் தன்னுடைய சொந்த ஞானத்தினாலே ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்து முடிக்க முடியாது. இன்றைக்கு உலகத்திலே பார்ப்பிலா இருந்தால் ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு தேசத்தை ஆளுகிறவர்களும் தங்களுடைய சொந்த ஞானத்திலே சொந்த தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுத்து ஜனங்களை போட்டு நெருக்கி ஒடுக்கி இந்த நாட்களில் இப்படியாக ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அதிகாரம் உள்ளவன் பலமுள்ளவன், அதாவது சிறியவனை இந்த நாட்களிலே தன்னுடைய கரங்களுக்குள்ளே அடக்கி ஆண்டு கொண்டு வருகிறான் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். சிலர் தங்களுடைய ஞானத்தின்படியே இந்த நாட்களிலே யுத்தங்களை தேசங்கள் மேலே மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தையோ கர்த்தருடைய காரியத்தையோ இந்த நாட்களிலே அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதனாலே அவர்கள் தோல்வியை இந்த நாட்களிலே சந்திக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நாங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் செய்கிற காரியம் சரியாக இருக்கிறதா, அது உம்முடைய வழிகளாக இருக்கிறதா, உமக்கு பிரியமாக இருக்கிறதா என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவனிடத்திலே கேட்கிற வேளையிலே கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிற ஞானத்தை இந்த நாட்களிலே நமக்கு தருவார். அது மட்டுமல்ல, அவருடைய வாயிலே இருந்து அறிவும் புத்தியும் இந்த நாட்களிலே வரும். எப்படியாக இந்த நாட்களிலே அறிவாக காரியத்தை புத்தியாக செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே தானியேலுக்கு குறித்து பாருங்கள். தானியேலுக்கு தேவன் ஒரு விசேஷித்த ஆவியானவரை கொடுத்தார். ஏனென்றால் ஞானத்தினால் இந்த நாட்களிலே அந்த ராஜ்யத்தில் உள்ள காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் தானியேல் ஞானத்தினாலே இந்த நாட்களிலே பாபிலோன் ராஜ்யத்திலே இந்த நாட்களிலே அந்த நாட்களிலே செயல்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலே வாழுகிற மனுஷர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த நாட்களில் ஞானமற்ற செயல்களை இந்த நாட்களில் செய்கிறது நிமித்தம் தோல்வி அடைந்து போகிறார்கள். குடும்ப காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்களாக இருக்கலாம், அல்லது தேசத்தை ஆளுகிற காரியங்களாக இருக்கலாம், அல்லது எந்த காரியங்களாக இருக்கலாம். நாங்கள் முதலாவது தேவனிடத்திலே நாங்கள் அந்த ஞானத்தை கேட்டு, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தின்படி இந்த ஞானத்தை தந்து இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று கேட்கிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தந்து இந்த நாட்களிலே செயல்படும்படியாக கிருபை செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே ஞானத்திற்கு குறைவானவர்கள் கேளுங்கள், தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கு ஞானத்தை தந்து நடத்துவார் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இந்த நாட்களில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே கேட்டு எல்லா காரியத்தையும் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகளை தேவன் சந்திக்கும்படியாக அந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே கேட்கிற வேளையிலே தேவன் அப்படியாக சந்தித்து இந்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன்
நமக்கு எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனாலே தைரியமாக அவர் அண்டையிலே போய் இந்த நாட்களிலே கேளுங்கள், மனுஷனிடத்திலே கேட்காதீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.